இன்னைக்கு ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன மாரோபோனுங்கிற 2017 வந்த ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முடிஞ்சா என்ன நடக்குதுங்கிறத கெஸ் பண்ணி பாருங்கிற அளவுக்கு சவால் விடக்கூடிய லெவலுக்கு இந்த படம் இருக்கும். கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். ஆனா இந்த ட்விஸ்ட் நம்மளால கணிக்கவே முடியல. என்னால சுத்தமா கணிக்க முடியலன்னு சொல்லலாம். என்ன எதுங்கிறத வாங்க மாரோபோன் அப்படின்னு 2017 ரிலீஸ் ஆன இந்த ஸ்பானிஷ் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மூத்த அண்ணன் ஒருத்தவனை காட்டுறாங்க. தான் குடும்பத்தை பத்தி அழகா இந்த சாக்குப்பையிலேயே ஒரு புக்கு மாதிரி செஞ்சு எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த வீட்டுல தான் இவனோட அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்தது எல்லாம். 30 வருஷமா இந்த வீடு சும்மா தான் கிடக்குது. இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு அம்மா தான் பிள்ளைகளோட அந்த வீட்டுக்கு வராங்க. மூத்தவன், இளையவன், அக்கா, தம்பி, ஆக மொத்தம் 4 குழந்தைங்க இவங்களுக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறாங்க. அம்மா பசங்க உள்ள என்டர் ஆகும்போது அங்க இருக்கிற அந்த தூசில ஒரு பெரிய கோடை போடுறாங்க. போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டி வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த மெமரிஸும் உங்களுக்கு இருக்காது. நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட கதை இந்த கோட்டை தாண்டின பிறகுதான் ஆரம்பமாகுது. பழசு எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்க கூடாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இந்த கோட்டை தாண்டினாலே உனக்கு எல்லாம் மறந்து போயிடுன்னு சொன்னதும் தம்பி தான் முதல் தாண்டான். அப்புறம் அக்கா, அப்புறம் இளையவன், அடுத்து மூத்தவன். அடுத்து புக்ல தான் அம்மாவோட வியாதியை பத்தி ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. கேன்சர் வியாதி இருக்குது போல தெரியுது. பாவம். அந்த வீட்டோட பின்னாடி ஒரு காடு. அந்த காட்டு பக்கம் இவங்க விளையாட போகும்போது அங்க ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். எல்லாரும் பழகி ஒன்னா பீச்ல போய் விளையாடுற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இவங்க 4 பேரோட 5வது ஒரு ஆளா ஹீரோயினும் சேர்ந்துக்கிறா. அம்மாவோட வியாதி இப்ப முத்தி போச்சு. அவங்க நாட்டுல ஒரு சட்டம் உண்டு. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிங்க 4 பேர் நிறைய பேர் இருக்கும்போது பெத்தவங்க இறந்து போயிட்டா அந்த 4-5 அண்ணன் தம்பிகள்ல யாராவது ஒரு ஆளுக்காவது 21 வயசு ஆகி இருந்தா மீதி பசங்களை அவனே பாத்துக்கலாம். நான் தான் குடும்பத்தோட தலைவன் அப்படின்னு சொல்லி மீதி பசங்களை அவனே பாத்துக்கலாம், வளர்க்கலாம். ஆனா எல்லாருமே 21 வயசுக்கு கீழே இருந்தா அவங்க எல்லாரையும் அக்கா பிரிச்சு வேற வேற வீடுகள்ல தத்து கொடுத்துருவாங்க. தனித்தனியா தான் வளரணும். அதனாலேயே அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 21 வயசு ஆகிற வரை நான் செத்தாலும் இந்த உண்மையை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்ன எங்க புதைக்கணுங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மாவோட ரூம்ல பார்த்தா ஒரு சின்ன கிஃப்ட் பொட்டி மாதிரி ஒன்னு இருக்கும். இதெல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சுன்னு சொன்னீங்க, நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க பொய் சொன்னீங்களான்னு கேட்டுட்டு திரும்பி பாப்பா பாருங்க. அதுக்குள்ள அம்மா இறந்து போயிடுறாங்க. ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. பிள்ளைகளை பாத்துக்கோ, கடைக்குட்டியை பாத்துக்கோ, 21 வயசு வரை நான் இறந்ததை யார்ட்டையும் சொல்லாத, எப்பவுமே ஒன்னா இருங்கன்னு அம்மா எழுதி வச்சிருக்காங்க. இந்த நொடியில இருந்து நாம பிரியவே கூடாது, எப்பவுமே நாம ஒன்னா இருக்கணும், எந்த கொம்பனாலையும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு சபதம் போடுறாங்க. அம்மாவோட டெட் பாடியை தோட்டத்துல ஒரு இடத்துல புதைச்சு நினைவுக்காக சில கல்லு அப்படி மேல நட்டு வச்சிருக்கான். தொடர்ந்து அவன் தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புக்ல எழுதிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காட்டு பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தர் துப்பாக்கியால இவங்க வீட்டு ஜன்னல சுட்டுறாங்க. அக்கா பார்த்துட்டு அப்படியே பதறி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறா. அண்ணா அண்ணான்னு கத்துறா. இந்த கதையை எழுதிட்டு இருந்தவன் அப்படியே பேனாவை போட்டுட்டு விருட்டுன்னு ஓடுறான். அங்க கட் பண்ணி தான் படத்தோட பேரே போடுறாங்க, மாரோபோன் அப்படின்ட்டு. அப்படியே நாட்கள் போகுது. கேலண்டர்ல நாட்களை கிராஸ் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறான். தம்பிகாரனும் தோட்டத்துல விளைஞ்சிருக்கிற கொடிமந்திரி ஐட்டத்தெல்லாம் பிடுங்கி எடுத்து வைக்கிறான். இந்த வீடு இன்னும் இவங்க அம்மா பேருக்கு மாறல. அப்படி மாறணும்னா இவங்க அம்மா கையெழுத்து போடணும். சொத்து பத்தி இவங்க அம்மா பேருக்கு மாறும். அதுக்கு வக்கீல் ஃபீஸ்னு சில அமௌண்ட் கொடுக்க வேண்டி இருக்கும். என்ன பண்ணணும் தெரியாம நம்ம ஆட்கள் முழிச்சிட்டு இருக்காங்க. போன வாரமே வக்கீல் வர வேண்டியதான். காட்டுப்பகுதியில இருந்து சுட்டவன் எவன்னு தெரியல. ஆனா இப்போ தம்பிகாரன் கிட்ட துப்பாக்கி இருக்குது. வீட்டை சேஃபா வச்சுக்கணும் ரொம்ப குறியா இருக்கிறான். இவங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையும் துணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க. கண்ணாடி வழியா பேய் வரும்னு அந்த சின்ன பையன் பயப்படுறான். பாவம். செவத்துக்குள்ள ஓட்ட போட்டுக்கிட்டு ஏதோ உள்ள வருது. ரக்கூன் மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ள இருந்துகிட்டு வந்துருச்சு போல. அந்த ரக்கூனுக்கு இவன் தான் ஜோறு போடுறான். வேண்டாம் நானும் வீட்டுல இருக்கிற அன்னைங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். முழு முட்டையை உடச்சு கொடுக்குறான் பாருங்க. ராத்திரியானா பேய் வருதுன்னு அந்த சின்ன பையன் புலம்பிக்கிட்டு இருப்பான். சின்ன பையனுக்கு கண்ணாடியை பார்த்தாலே பயம். அதனால அந்த கண்ணாடியை துணி போட்டு அடைக்கிறத மூத்தவன் செய்யறான். ஏணி போட்டு துணி போட்டு அடைச்சுக்கிட்டு இருக்கும்போது மேல சீலிங்ல பார்த்தா ஏதோ கரையா இருக்கும். ஊறி போனாப்ல. இன்னும் மேல போனா மேல போகக்கூடிய ஃப்ளோர். அங்க இருந்த கதவுக்கு பதிலா ஒரு பெரிய சுவரே செங்கல்ல யாரோ எழுப்பி வச்சிருக்காங்க. அந்த பக்கத்துல போனாலே இவனுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் வீட்டுல விளை வச்ச அந்த பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் கடையில வித்துட்டு காசு பாக்கணும்னு மூத்தவன் கிளம்பி போறான். வீட்டுல மீதி எல்லா பேரும் இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறது காட்டுக்குள்ள. மலை மேல இருக்கிறது ஹீரோயின். கொஞ்ச தூரம் வண்டியில அப்படி டிராவல் பண்ணி போனாதான் பக்கத்துல இருக்கிற ஊருக்கே போக முடியும். அங்க இருக்கிற எல்லா கடைகளுக்கும் பெரிஸா சப்ளை பண்ணிட்டு வரான். அப்புறம் லைப்ரரி பக்கம் போறான். லைப்ரரியில தான் நம்ம ஹீரோயின் வேலை பாக்குறாங்க போல தெரியுது. முத்தாவெல்லாம் கொடுத்துக்கிறத பார்த்தா காதல் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதை யார்கிட்டையும் சொல்லாம மறைக்கிறாங்க. குறிப்பா அங்க ஒரு வக்கீல் வராரு. அவருக்கு இந்த பொண்ணு மேல லைட்டா ஆர்வம் போல. ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அடுத்து நியூயார்க்ல இவருக்கு வேலை ப்ரொமோஷன் கிடைக்க போதான். நியூயார்க்ல செட்டில் ஆக போறாராம். தான் கம்பெனிலேயே ப்ரொமோஷன், நியூயார்க் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ எல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் பார்க்கணும் தெரியுமா அப்படி இப்படின்னு சீனை போட இப்படி இவன் பேசுறது நம்ம பயலுக்கு பிடிக்கல. பம்புக்குனே சத்தம் போடுறாப்ல. சத்தம் போட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்கிறேன். ஏதோ புக் படிக்கிறாப்ல ஒரு ஆக்டிங்க போறேன். டேய் உங்க அம்மா கிட்ட கழுத்து வாங்கணும்டா, அப்பதான் அந்த வீடு உங்க அம்மா பேருக்கு மாறும். இதுக்கு வக்கீலோட ஃபீஸா $200 கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நாளைக்கு வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாரு வக்கீல். அம்மா உடம்பு சரியில்லை, பேசாம டாக்குமெண்ட் கொடுங்களேன், நானே கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாப்ல. ஆனா அதெல்லாம் முடியாது, நான் கையெழுத்து போடும்போது அங்க இருக்கணும் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறான். வக்கீலுக்கு லைட்டா இவங்க 2 பேரும் என்ன ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்கன்னு சந்தேகம் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அடுத்து பார்த்தா வக்கீல் ஃபீஸா $200 கொடுக்கணும். கதை நடக்கிற இந்த காலகட்டத்தில் மொபைலே கண்டுபிடிக்கப்படல. அப்ப எவ்வளவு வருஷம் பின்னாடி இருக்கணும் பாருங்க. அப்பெல்லாம் $200 அப்படிங்கிறது மிகப்பெரிய பணம். என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிறதே அதிகபட்சம் $50 தான் போல. அம்மா தான் இறக்குறதுக்கு முன்னாடி தூக்கி போட்டதை
இல்லாததா போய் சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் பொட்டி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க இறந்த பிறகு அந்த பொட்டி நமக்கு வேணான்னு இவங்க இங்க கொகைக்குள்ள கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக தம்பிகாரன் வரான். அங்க ஒரு கத்தி கிடைக்கும். அந்த கத்தி எடுத்து உள்ள சொருகிக்கிட்டு அங்க இருந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இவங்க எதிர்பார்க்கிற பணத்தை விட 2 மடங்கு பணம் அதிகமா இருக்கு. 400 பவுண்ட் இருக்குது. கேட்டது $200. ஆனா இங்க இருக்கிறது 400 பவுண்ட். அதை விட 2 மடங்கு மேல வேல்யூல 3-4 மடங்கு ஜாஸ்தி. சரி, நாளைக்கு வக்கீல் வருவாரு, வக்கீல் இந்த பணத்தை குடிச்சு அடைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேல இருந்த கரையெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அடைக்கிறாங்க. அம்மாவோட ரூமுக்குள்ள மூத்தவன் மட்டும் தான் போவானா. நானும் வருவேன்னு குட்டி பையன் கேட்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மூத்தவன் போறான். அம்மாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஏதோ துணிந்து வச்சு காய போடுறாப்ல காயப்போட்டெல்லாம் வைக்கிறாங்க. வீட்டை ஓரளவு கிளீன் பண்றாங்க. வெளியில உட்காந்து பேசுறதுக்காக ஒரு டேபிள் போட்டு எல்லாம் செட்டில் பண்றாங்க. ஜூஸ் எல்லாம் போட்டு வைக்கிறா அக்கா ஹரி. அதுல ஏதோ ஒரு மருந்த கலக்குறான் தம்பி. இவ்வளவு மருந்த போட்டிருக்கிறியே, சாப்பிட்டா செத்து போயிடுவாங்கன்னு சொல்ல, இது பிளான் பி தான், பிளான் ஏ பணம் தான் அப்படிங்கிறான். அந்த பக்கம் பார்த்தா வக்கீல் வந்துட்டார். விஷம் இருக்கிற அந்த ஜூஸ் மேல புதினா இலையா போட்டு வைக்கிறார். இந்த பக்கம் ஓடியாந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க வாங்கன்னு கதவை திறந்து விட்டுட்டு உள்ள இவங்க போட்டு வச்சிருந்த டேபிள்லயே உட்கார வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே வரணும், வெளியிலே உட்கார வச்சுக்கிட்டு $200 கேட்டீங்கல்ல, இதுல 400 பவுண்ட் இருக்குது, சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாப்ல. நான் கேட்டது செக், நீ என்ன பணமா கொடுக்குற அப்படின்னு பணத்தை தூக்கி டேபிள்ல அடிக்கிறார். குடிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு, ஏன்னா பிளானியே ஒர்க் அவுட் ஆனப்ப தெரியல, விஷம் இருக்கிற ஜூஸையும் விஷம் இல்லாத வேற ஒரு ஜூஸையும் எடுத்துட்டு வர. இங்க வந்து பார்த்தா அதுக்குள்ள நம்ம பைய இருக்கிற பணத்தை என்ன ஆரம்பிச்சிட்டான். அப்போ பணத்தை அக்செப்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். இனி இவனுக்கு விஷம் இருக்கிற அந்த ஜூஸை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல ஜூஸை கொடுத்துட்டு, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர் வியாதி, முடியெல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரியா இருக்காங்க, யாரும் தன்னை இந்த நிலைமையில பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நீங்க டாக்குமெண்ட் கொடுங்க, நான் போய் கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அம்மாவோட ரூமுக்குள்ள போய் ஏற்கனவே அங்க இருக்கிற அக்கா கிட்ட இவனுக்கு தங்கச்சி இல்ல, கையெழுத்து போடு அப்படிங்கிறாப்ல. ஏற்கனவே அவ கையெழுத்து போட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பா. ஆனாலும் இங்க 2 காப்பி இருக்குது. ஒரே மாதிரி கையெழுத்து 2 தடவை போடணும். ஒரே மாதிரி 2 தடவை கையெழுத்து போடுறதுக்கு இவளுக்கு வராது. சோ தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அதுக்குள்ள மழை பெய்யறாப்ல இருக்க வக்கீல் உள்ள வரான். உள்ள இருக்கிற கண்ணாடிகள் எல்லாத்துலயுமே துணி போட்டு மூடப்பட்டிருக்கிறதா அவங்க கவனிக்கிறான். அம்மாவோட ரூம் பக்கம் வரான். அவன் வர்ற அந்த காலடி சத்தத்தை கேட்டுட்டு, அம்மா சீக்கிரம் கையெழுத்து போடுங்கம்மா, அவர்கிட்ட கொடுக்கணுமாங்கிறாப்ல. அம்மாட்ட பேசுறாப்ல டயலாக் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு விவரமா சூரிய வெளிச்சத்துல ஒரு பேப்பருக்கு மேல இன்னொரு பேப்பரை வைக்கும்போது அந்த கையெழுத்தோட நிழல் படும்ல, அதுல அழகா ஓரளவு கையெழுத்து போட்டு அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டா. சூப்பர்னு அவர் ஒரு காப்பி அவர் வச்சுக்கிட்டு இன்னொரு காப்பி அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இனிமே இந்த சொத்து உங்களுக்கு தான் சொந்தம், என்ஜாய் பண்ணுங்க, உங்க அப்பா பத்திய விஷயம் வெளியில தெரியாம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது இல்ல, மெயின்டைன் பண்ணிக்கங்க அப்படியே அப்படின்ட்டு போறார். இவங்க அப்பா பத்தியா என்ன மேட்டரா இருக்கும் அப்படின்னு தெரியல. ராத்திரி பார்த்தா 4 பேரும் சேர்ந்து அழகா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம தாயத்தை உருட்டுறாப்ல அவங்க எதையோ உருட்டுறாங்க. அதுல என்ன விழுந்திருக்குன்னு குட்டி பையனை தான் போய் பார்க்க சொல்லுவாங்க. குட்டி பையன் அந்த பக்கத்துல போறதுக்கே பயப்படுறான். இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தோட போறான். தாயக்கட்டைகள் எடுக்கிற சமயம் பின்னாடி கண்ணாடியோட துணி விழுந்துருது. கண்ணாடி ஓபனா இருக்குது. கண்ணாடி அந்த குட்டி பையன் பார்த்ததும் அண்ணா அண்ணா அப்படின்னு கத்துறான். உடனே எல்லாரும் ஓடியாந்து அந்த பையனையும் கூட்டிட்டு போய் ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும். அதுக்கு மேல மறுபடியும் துணியை போட்டு கம்ப்ளீட்டா மூடுறான். அது வரைக்கும் இவங்க எல்லாம் உள்ளதா இருக்கிறாங்க, டென்ட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்பதான் மேல ஒரு சின்ன கேப் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா ஏதோ உன்னோட நடமாட்டம் தெரியுது. ஒரு செகண்ட் பயந்து போய் பொத்துன்னு விழுந்துருவான். மயங்கினவன் திரும்ப முடிச்சு பார்க்கும்போது குடும்பம் அங்கதான் இருக்குது. இந்நேரம் அவர் செத்து போயிருப்பார்ல, சாகட்டும், பசிலேயே சாகட்டுங்கிறாப்ல அக்கா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரை பத்தி பேசிக்கிறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி இல்ல. அதே சமயம் தம்பிக்கார எங்க போறான்னு பாருங்க. வீட்டோட மேல் பக்கத்துல புகை போறதுக்காக ஒரு இடம் இருக்கும்ல, அங்க போய் அந்த பொட்டியில ஆக்சுவலா நிறைய பணம் இருக்கும் போல. அவன் கொடுத்தது 400 பவுண்ட் தான். இன்னும் மிச்சமா 11,600 பவுண்ட் அந்த பொட்டிக்குள்ள பணம் இருக்குது. அந்த பணத்தை சிம்னி வழியா உள்ள தம்பிக்காரன் தூக்கி போட்டுறான். இங்க பாருங்க, ஹீரோயின் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வக்கீல் வாவனை வெளியில கூட்டு போறேன்னு வலுக்கட்டாயமா வண்டியில ஏத்தி கூட்டு போறான். அந்த மாதிரி பசங்களோட நீ பழக்க வச்சுக்காத, அவங்க எல்லாம் ஆளாங்கிறாப்ல வக்கீல் பேசுறாரு. உனக்கு ஏதாவது நடந்தா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சீனை போடுறாரு. நான் ப்ரொமோஷனோட நியூயார்க்குக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்களோட வீட்டை நல்லபடியா திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேன். எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சிட்டேங்கிறாப்ல. இங்க பாருங்க, தம்பிக்காரன் அவனோட தோட்டாவில டாட் அப்பான்னு எழுதி வைக்கிறான். இந்த தோட்டாவால தான் தன் அப்பாவை கொல்லுவேன்றாப்ல தம்பி எழுதி வச்சிருக்கானோ என்னவோ தெரியல. இந்த பக்கம் பார்த்தா அந்த சின்ன பையன் எனக்கு அம்மா வேணும் அப்படிங்கிறாப்ல ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறான். வாடா உனக்கு அண்ணியை காட்டுறேன்னு இவன் லவ் பண்றால மலை மேல ஒரு பொண்ணை நம்ம ஹீரோயின். அவங்களுக்கு இங்க இருந்து டார்ச் லைட்ல லைட் அடிச்சு காமிச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். டார்ச்ல லைட்டை விட்டு விட்டு அடிக்கிறதுலயே ஏபிசிடின்லாம் எழுத முடியும் போல. SAM சாம்னு நம்ம எழுதுவோமா அப்படின்னு SAMங்கிறத அழகா லைட் அடிச்சு எழுதி காட்டுறாங்க. அறாவை படிச்சு விட்டு சந்தோஷப்படுறா. கடைக்குட்டி நம்ம கிட்ட பேசுறாப்லையேன்னு. ஆனா இதுல தம்பிகாரனுக்கோ கடைக்குட்டியோட அக்காவுக்கோ பெருசா உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் லவ்வர்ஸ் ஜாலியா வெளியில போக சுத்த அப்படின்னு இருக்காங்க. அவங்க பீச் பக்கம் ஒன்னா தெரியுறது நம்ம வக்கீல் ரொம்ப தூரமா இருந்து கவனிக்கிறார். வீட்டு பக்கம் வந்தா தம்பி சண்டைக்கு வரான். எங்களை மட்டும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது வைக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ற, ஆனா நீ மட்டும் ஜாலியா சுத்திட்டு வரையான்னு சண்டைக்கு வரான். மாத்தி மாத்தி பேச கைகளை பாக்குது. எதுவும் தப்பா பண்ணிடக்கூடாதுன்னு தயவு செய்து என் முன்னாடி நிக்காத போயிருன்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாரு அண்ணன் மூத்தவன். சாவியை வச்ச பிறகுதான் சண்டை போட்டுருப்பாங்க. சாவி அனாமத்த கிடக்க தம்பிக்காரன் சாவி எடுத்துட்டு அம்மாவோட ரூம் திறந்து உள்ள போறாங்க. அம்மா இறந்தது இந்த பையனுக்கு தெரியும். அம்மாவோட பழைய துணி எல்லாம் எடுத்து
பார்த்து மோந்து பார்ப்பான். அவங்கள ரொம்ப மிஸ் பண்றான் போல தெரியுது. அதே சமயம் அம்மா பேசின அது பாட்டு பாடின ஒரு பாட்டை உள்ள சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த காலத்து டேப் ரெக்கார்டர்ல. அதை போட்டு பாட்டுறான். அம்மாவோட பாட்டை கேட்கறான். அப்போ தான் அப்பாவோட குரூப் போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த குரூப் போட்டோ எல்லாம் பாக்குறான். அதே சமயம் மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். அப்புறம் நிறைய அங்க பேப்பர் கிளிப் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இவங்க அப்பாவை பத்தி தான் ஏதோ பேப்பர்ல நியூஸ் வந்திருக்குது. அரைகுறையா நமக்கு காட்டுறாங்க. ஜன்னல்ல இருக்கிற ஒரு சின்ன ஓட்ட வழியா காத்து ஒண்ணு உள்ள உஷ்ன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஞாபகம் இருக்கா? யாரோ ஒருத்தர் வந்து துப்பாக்கியால சுட்டார்ல, ஜன்னல் வழியா ஒரு தோட்டா வந்ததுல அந்த ஓட்டை. அந்த காத்தை அடைக்கிறதுக்காக விரல உள்ள விட்டு அடைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். தெரியாதனமா பொத்துன்னு கீழே விழுந்துருவான். மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள கீழே விழுந்தவன் பீரோல இருக்கிற அந்த கண்ணாடி அப்படியே லைட்டா இந்த பக்கத்துல திறக்கும் போது கண்ணாடியில தான் முகத்தை பார்க்க கூடாதுன்னு இருக்கான். ஆனா இப்ப கண்ணாடி திறந்துருச்சு, எடுக்க வருகிறான். உடனே துணி எடுத்து ஒரு கண்ணு மட்டும் தெரியறாப்ல மொத்தமும் முடிக்கிறான். ஆனா கண்ணாடியில பார்த்தா ஆள் எந்திரிச்சு நிக்கிறது ஒரு இளவட்டம் எந்திரிச்சு நின்னா எப்படி இருக்கும், அவ்வளவு உயரத்துல யாரோ எந்திரிச்சு நிக்கிறாப்ல தெரியுது. கட் பண்ணா நம்ம பைய மயக்கத்துல இருந்தவன் முழிக்கிறான். ரூம்ல இருந்து இறங்கி வர்றான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, தம்பியாரன் சாவி எடுத்துட்டு அம்மா ரூமை திறந்து உள்ள போயிட்டான். கண்ணாடியில பார்த்துட்டு பயந்துகிட்டு இருந்தான். பேய் பேய்னு பயந்துகிட்டு இருந்தான்னு சொல்ல, பேய்ங்கிறதெல்லாம் கட்டுக்கதை தானே, அவனை நம்ப வைக்கிறதுக்காக நாம தானே போய் சொன்னோம் அப்படிங்கிறாரு அண்ணன். ஆமா அது பேய் இல்ல, மேல சாகட்டும்னு ஒரு ஆளை அடைச்சு வச்சிருக்கோமே நம்ம அப்ப, அவன் தானே வேணா சொல்லிடலாமா அப்படின்னு பேசுறா. அவன் ஒரு கொலகாரங்கிறாரு தம்பி, நம்மள கொல்றதுக்காக வந்தவங்கிறாரு தம்பி. அவர் கொலகாரன்னா அப்ப நாம யாரு அப்படின்னு அக்கா கேட்கிறா. இப்பயும் எனக்கு அந்த அலற சத்தம் தொடர்ந்து கேட்கறதா அவ சொல்லுவா. பாரு, இதுக்கு பிறகு அவரால் நம்மள ஹர்ட் பண்ண முடியாது, நம்மள கஷ்டப்படுத்த முடியாது, காயப்படுத்த முடியாது. இந்நேரம் அவர் இறந்து போயிருப்பார், டெட் பாடியை கிடப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா டெட் பாடியை கடந்தா நம்ம ப்ராப்பரா அடக்கம் பண்ணணும், அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வர முடியுங்கிறா. ஆனா இனிமே அந்த பேச்சுக்கு இடமே இல்ல. யாரும் அதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி அண்ணன் சத்தம் போட்டான். அடுத்து பார்த்தா மறுபடியும் அந்த செங்கல்ல கட்டின சுவர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏதோ தலைவலியோட படுத்து கிடக்குறாப்ல தெரியுது, உட்கார்ந்து இருக்கிறாப்ல. இங்க லைப்ரரியில வேலை பார்க்க வரும்போது நம்ம வக்கீல ஆபீஸை காலி பண்ணிட்டு இருக்கிற சமயம் ஒரு நிமிஷம் உங்க நான் பார்க்கணும், உன்னை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு வரார். ஆபீஸுக்கு கூட்டு வந்து ஏதோ உன்னை கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. என்னடான்னு பார்த்தா நியூயார்க்குக்கு 2 டிக்கெட் போட்டுருக்காப்ல. நீ என் கூட வந்துரு, நம்ம ஒன்னா போலாம் அப்படிங்கிறாப்ல. ஆனா அந்த அம்மாவோ நான் உன்னை அந்த நினப்புல பார்க்கல பழகல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுருது. உடனே அவன் கோவப்படுறான். ஏன் நம்ம 2 பேருக்கு இருக்கிற அந்த வயசு வித்தியாசத்தை அப்படி பாக்குறியா? எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 15 வயசு டிஃபரன்ஸ் தெரியுமா அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். ஆனால் அவ இல்ல சரிப்பட்டு வராது விட்டுரு அப்படிங்கிறா. அப்போ நீ அந்த ஜாக் பைபிளைய லவ் பண்றியா? அவன் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன ஏதுன்னு தெரியுமா? முத யாரு என்னங்கறத தெரிஞ்சுக்கோ, தேவையில்லாம ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்காத, ஓன் நல்லதுக்காக தான் சொல்றேன்னு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு வக்கீல். இவன் அந்த ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு இப்ப பாக்குறா. பார்த்தா இவங்க அப்பா, நம்ம பிள்ளைங்க 4 பேரோட அப்பா நிறைய கொலை பண்ணிருக்கிறவன் போல. ஃபைனலா போலீஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. அவனால கொலை செய்யப்பட்டவங்க எல்லாரோட போட்டோவும் இருக்குது. கொலை செஞ்சது இவன் தான், கொள்ளையடிச்சது இவன் தான் சொந்த மகனே, அதுலயும் மூத்த மகன் தான் கோர்ட்ல போய் சாட்சி சொல்லியிருப்பான். அதுக்காக அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு அப்பா ஜெயில அடைக்கப்பட்டிருப்பார். இது மட்டும் இல்ல, அந்த அப்பங்காரன் சொந்த மகளையே சீரழிக்க முயற்சி பண்ணிருக்கிறார். தொடர்ந்து சீரழிச்சிட்டு இருந்திருக்கிறார். அந்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வருது. ஐயோ பாவம். அடுத்து கடைசி பேப்பர் பார்த்தா அப்பங்காரன் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாப்லையா. தலைப்புச் செய்தியில எழுதி இருக்குது. இது எல்லாத்தையும் படிச்சு இவங்க குடும்பத்தோட நிலைமை நாங்க தெரிஞ்சுக்கிறார். அப்புறம் இங்க கூட்டி பெருக்கிட்டு இருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிற அக்கா அப்ப மேல ஏதோ சத்தம் கேக்குது. அந்த ரக்குன் தான் ஏதோ உள்ள சத்தம் போடுதுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பிடறதுக்காக ஏதோ கொடுக்குறா. ரக்குனும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். மறுபடியும் ஏதோ பாதாம் எடுத்து கொடுப்பா. அப்படி கொடுக்கும்போது அழகா தடவி கொடுக்க இன்னொரு கை வந்து இவளோட கைய தடவி கொடுக்கும். அவ்வளவுதான் அரண்டு போறா. அந்த ரக்குனை கண்ணா பின்னான்னு கடிச்சு கொதறாப்புல சத்தம். அதுக்குள்ள கூடிய ஓடியாந்தவ தான் கையை என்ன கழுவுறான்னு பாருங்க, என்னெல்லாம் போட்டு தேய்க்கிறான்னு பாருங்க. அப்பயும் அவளை அழுது அடக்க முடியல, அழுதுகிட்டே இருக்கிறா. இந்த பக்கம் நம்ம வக்கீல் என்ன பண்றான்னு பாருங்களேன். நம்ம ஹீரோவோட அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த 2 கையெழுத்துலயும் வித்தியாசம் இருக்கிறத பூத கண்ணாடியில பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதே சமயம் கால் வருது. எங்க இருந்து? இவரோட ஹெட் ஆபீஸ் நியூயார்க்ல இருந்து வருது. ஒரு நல்ல செய்திங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நீ நம்ம கம்பெனில பார்ட்னராக போற அப்படின்றாங்க. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், பார்ட்னர் ஆக்குறாங்களேன்னு. ஆனா அதுக்கு நீ நம்ம கம்பெனியோட 10% ஷேரை நீ விலைக்கு வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. இவன் அரண்டு போறான். எது விலைக்கு வாங்கணுமா? ஓசியா ப்ரொமோஷன் கிடைக்குன்னு பார்த்தா விலைக்கு வாங்கணுங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். சரி எவ்வளவுங்க ஆகும்னு கேட்டா கிட்டத்தட்ட $5000 ஆகுமா. அரண்டு போறார். அவ்வளவு பெரிய பணத்துக்கு எங்க போறதுங்கிறாப்ல. பாரு, எங்களுக்கு எம்ப்ளாயி தேவையில்லை, வேலையாள் தேவையில்லை, எங்களுக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள போடுற பார்ட்னர். 10% இன்வெஸ்ட்மெண்டோட வந்தேனா நியூயார்க்கு உனக்கு வேலை, பணம் இல்லைன்னா உனக்கு வேலை இல்லைன்னு குண்டை தூக்கி போட்டுறாங்க. நம்ம பைய செம காண்டாகிறான். இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்படி தூக்கி அடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க அப்பா ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனார்ல, அந்த தலைப்பு செய்தி பேப்பர் கிடைக்கும். அதுலயே கீழே சின்ன எழுத்துல அவர் கொள்ளையடிச்சு போனதா சொல்லப்படக்கூடிய அந்த பணத்துல கொஞ்சம் பணம் காணாம போயிருக்கான். அதை பார்த்ததும் அதுவும் பவுண்ட்ல இருந்த பணங்கள் காணாம போயிருக்குதான். இவருக்கு பவுண்ட்ல தானே இவங்க பணத்தை பே பண்ணிருப்பாங்க. அப்போ அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பாப்லையோ, அந்த பணம் இவங்க கிட்ட தான் இருக்குதோ அப்படின்னு இப்ப வக்கீலுக்கு சந்தேகம். இங்க மூத்தவன் வீட்டுக்குள்ள என்னடா யாரையுமே காணமேனு தேடி வராப்ல. ஒரு வேலை இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாப்ல தெரியல. வக்கீலு வெளியில ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கிறார். கையெழுத்து போர்ஜரிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார்ல, அதை சொல்லி மிரட்டுறார். எங்க அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் அந்த உண்மையை மறைச்சாகணும், இல்லைன்னா எங்களை அக்கா பிரிச்சு வேற வீட்டுல கொண்டு போய் வளர்க்கறதுக்கு
பணத்தை விட்டுருவாங்கன்னு வருத்தப்படுறான். அதெல்லாம் உன் பிரச்சனை. உங்க அப்பா ஜெயில இருந்து எஸ்கேப் ஆனா, அவன் கொள்ளடிச்ச பணத்துல இன்னும் கொஞ்சம் பணம் பவுண்ட்ல மிஸ்ஸிங் ஆமே, எல்லாம் நீ தானே வச்சிருக்கிற, அதுல தானே எனக்கு நீ வக்கீல் ஃபீஸும் கட்டின, இந்த உண்மையெல்லாம் வெளியில நான் சொல்லாம இருக்கணும்னா எனக்கு அந்த பணத்தை கொடுத்துருன்னு மிரட்டுறாப்ல. உன் கூட பிறந்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுத்து வை வாரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உள்ள போனா இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறப்பல எல்லாம் வருத்தத்தோட இருக்கிறாங்க. அவசரப்பட்டு மீதி பணம் இருந்த அந்த பொட்டியை சிம்னி வழியா உள்ள தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டது யாரு? நம்ம தம்பிகாரன் தான். இப்ப அதை எடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கான். நாளைக்கு பணத்துக்கு எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் தம்பிகாரன் என்ன பண்றான்னு பாருங்க. சிம்னி மேல அடைச்சு வச்சிருந்த இடத்தெல்லாம் பலகையெல்லாம் எடுத்து போட்டு கயிறை கட்டி விருட்டு கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறான். கீழே வெளிச்சத்துக்காக அப்பப்போ தீப்பொட்டி எடுத்து தீய பொருத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். உள்ள போனா இந்த மழை தண்ணி சொட்டும்ல, அதை யாரோ பாத்திரத்துல பிடிச்சு வச்சிருக்காப்ல தெரியுது. அப்புறம் அங்க இருந்த எலி, ரக்கூன் இது எல்லாமே கொடூரமா செத்து போய் கிடக்கிறதையும் கவனிக்கிறான். வெளிப்பக்கமா செங்கலை தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா உள்பக்கத்துல பார்த்தா ஒரு டோர் இருக்குது. ஆக்சுவலா அந்த டோர்ல யாரோ நகத்தால கீறி இருக்காங்க. அதை அவர் கவனிக்கிறார். அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு சாக்கு போட்டு எதையோ மூடி இருக்கிறாப்ல தெரியுது. பக்கத்துல தான் இந்த பொட்டியும் கிடக்கும். அந்த பொட்டியை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடியாந்து பின்னாடி பொட்டியை சுருகிட்டு சிம்னில மேல ஏற போற சமயம் ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க அப்பா இன்னும் சாகல, உயிரோட எலும்பும் தோலுமா கிடக்குறான். பார்த்ததும் பயந்துகிட்டு விருட்டுன்னு மேல போய்கிட்டு இருக்கிறாப்ல. அப்போ அந்த கயரை பிடிச்சு சுண்டுன்னு இவர் சுண்டிக்கிட்டு இருக்கிறார். அப்படி சுண்டும் போது அவன் தலைகிலா திரும்ப கழுத்துல மாட்டிக்கிட்டு சுருக்கு போட்டுக்குச்சு. பொட்டி வேற கீழே விழுந்துருச்சு. பணம் இருந்த பொட்டி. இவன் உயிரை காப்பாத்துக்கணும்னா வேற வழி இல்ல, கயரை அறுத்தாகணும். கயரை அறுத்துட்டு ஒரு வழியா எஸ்கேப் ஆறான். கயரை வந்து விழுந்துரும், அவங்ககிட்ட இருந்த கத்தியும் விழுந்துரும். ஆனாலும் பயபுல நல்லபடியா எஸ்கேப் ஆகி வந்துட்டான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட பெட்ரூம்ல ஏதோ மயம் கிடக்குறான். ஒரு மாதிரி முழிச்சு பாக்குறான். உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குது. வெளியில வந்து பார்த்தா தம்பிகாரனோட வயித்துல அடிபட்டு இருக்குது. வயிறு கிழிஞ்சிருக்குது பாருங்க சைட்ல. என்ன நடந்துச்சுன்னு கேட்க, பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ள இறங்கின அப்ப இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறான், எலும்பு தோலுமா இருக்கிறான், என் கண்ணால பார்த்தேன், என்னவே கொல்ல பார்த்தான், மழை தண்ணியை குடிச்சிட்டு உயிரோட இருக்கிறான், எறும்புகளையும் கரப்பான்களையும் தின்னுக்கிட்டு உயிரோட இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அவனை கொல்லணும், அவனை முடிக்கணுங்கிறான் தம்பி. அதே சமயம் அண்ணனுக்கு ஒரு மாதிரி வலிப்பு வர ஆரம்பிக்குது. கிடுகிடுன்னு நடுங்கி கீழே விழுகிறான். பார்த்து குடும்பமே கதறி அழுதுகிட்டு இருக்குது, அந்த சின்ன பையன் உட்பட. இப்படியே போனா இவன் ரொம்ப கஷ்டமாயிடும், நம்மளை பத்தி இந்த உண்மையெல்லாம் ஹீரோயின்ட்ட சொல்லி ஆகணுங்கிறாப்ல அவ சொல்றா. அப்படி சொன்னா அண்ணனை விட்டுட்டு அவ விலகி போயிடுவான்னு தம்பி பயப்படுறான். இல்ல அவ ஒருத்தியை தான் நாம நம்பி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க இருந்து லைட் அடிக்க ஆரம்பிக்குது. அதுல என்ன வருதுன்னா, அந்த குகைக்கு நாளைக்கு காலையில வா சந்திப்போம் அப்படின்னு எழுதி இருக்குது. உடனே அவளும் அந்த குகை பக்கம் வருவா. அங்க வந்து பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்கல்ல, இவகிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு. நம்ம ஹீரோ சாக்கப்பையிலேயே ஒரு கதை மாதிரி தன்னோட ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் எழுதி வச்சிருப்பான்ல, அதை வச்சுட்டு போயிருக்கான் போல தெரியுது. அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அம்மா கூட சேர்ந்து 5 பேரா அவங்க இந்த ஊருக்கு வந்தது, இன்னும் சில விஷயங்கள் எழுதி இருக்கிறது. அதே சமயம் இங்க ஜோரா மழை பெய்யுது. வக்கீல பணத்தை வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுல வந்து பார்த்தா யாரும் இங்க இல்ல. ஒரு ரூம் ஃபுல்லா இருந்த கண்ணாடி எல்லாத்தையும் போட்டு யாரோ முடி வச்சிருக்காங்க. இருக்கிற டிராயர் எல்லாம் ஓபன் பண்ணி ஏதாவது கிடைக்குமா, துப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கான் வக்கீல். இங்க டிராயிங்ல பார்த்தா அந்த சின்ன பையன் தான் கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பணம் நமக்கு வேண்டாம், அதை அந்த குகையில வீசுங்கிறாப்ல கை காட்டுறாப்ல ஓவியம் இருக்குது. அம்மா இறந்து போனது 21 வயசு வரை அதை மறைக்கணும்ங்கிறது உட்பட எழுதி இருக்கிறது. இங்க நம்ம பையன் பணத்தை எங்கேயாவது ஒளி வச்சிருப்பாங்கன்னு வக்கீல் மேல தேடி வரான். பார்த்தா இங்க கதவுக்கு பதிலா செங்கல்ல ஒரு சுவரே கட்டி இருக்கிறத கவனிக்கிறான். அங்க அந்த புக்ல இவங்க தான் அப்பாவை எப்படி மேல அடைச்சு வச்சாங்கன்ற அந்த கதையை நமக்கு காட்டுறாங்க. யாரோ காட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கியால சுடுவாங்க. யாராதுன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் ஜெயில இருந்து தப்பிச்ச இவங்களோட அப்பா தான். மிரட்டி இருப்பாப்ல. அதை பார்த்து பயந்துகிட்டு மூத்தவன் என்ன பண்றான்னா, மீறி 3 பேரையும் மேல கொண்டு போய் இங்கேயே சேஃபா இருங்கன்னு அடைச்சு வச்சுட்டு நான் தனியா அவனை டீல் பண்ணிக்கிறேன்னு வெளிப்பக்கமா பூட்டிடுறாரு. நான் அவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு கீழே இறங்கி வந்துட்டு பணம் இருக்கிற அந்த பொட்டியை காட்டுறாரு. பணம் என்கிட்ட தான் இருக்குது, துப்பாக்கி எங்க வச்சுட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிறாப்ல. உடனே அவரும் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பக்கத்துல துப்பாக்கியை வச்சுட்டு வா போய் பேசலான்னு கூட்டு போறாரு. இவனும் பின்னாடியே போறான். குகை பக்கம் தான் போய் பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களை போலீஸ்ல காட்டி கொடுத்தது, சாட்சி சொன்னது, இந்த நிலைமைக்கு காரணம் எல்லாமே நான் தான். பணம் இந்தாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, இங்க எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னா அப்பகார அந்த பொட்டியை பிடிங்கி அதாலேயே ஒங்கி அடி நம்ம பயலோட வாயை கிழிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அதே சமயம் இவர் ஏற்கனவே பையில ஒளி வச்சிருந்தாரு ஒரு கத்தி. அந்த கத்தி எடுத்து சதக்குன்னு தொண்டையில ஒரு சுருக்கு சொருகிறார். தொண்டையில குத்துனதுனால இனி இவங்க அப்பனால பேச முடியாது, ரத்தம் ஒளிட்டு இருக்குது. ஒரு வழியா இறங்கி ஏறி மேல பக்கம் வந்தா அதுக்கு முன்னாடி அப்பங்கார வந்து நிக்கிறான். நம்ம பயலோட கழுத்தை பிடிச்சி அப்படியே ஒரே தள்ளு. ஒரு 15 அடி உயரத்துல இருந்து பின்னாடி போய் விழுந்துட்டான் போல. அதே சமயம் இங்க அப்பங்கார வந்து கதவை வெளிப்பக்கத்துல இருந்து திறக்க முயற்சி பண்றான். சாவி போட்டு பூட்டி வச்சுட்டு போயிருக்காரு அண்ணங்கார. அதனால அவரால் இந்த பக்கத்துல இருந்து உள்ள வர முடியலங்க. அடுத்து கொலவெறியோட என்ன பண்றான்னு பாருங்க. சிம்னி, இந்த புகை வெளியில போகும்ல, அந்த சிம்னி வழியா மேல இருந்து கீழே இறங்கிட்டார். இந்த வழியா இறங்குறது ஈஸி, ஏறதுக்கு தான் கயிறு வேணும். இறங்கி உள்ள வராப்ல. இந்த பக்கம் நம்ம பயலுக்கு இப்பதான் மயக்கம் தெரியுது. மயக்கம் தெரிஞ்சதும் அப்பா கொண்டு வந்த அந்த துப்பாக்கி மரத்துக்கு பக்கத்துல சாஞ்சிருந்ததுல அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வீட்டு பக்கம் ஓடியாராம். அதே சமயம் நம்ம வக்கீல் அங்க இருந்த கோடாரி எடுத்து கட்டப்பட்டிருக்கிற அந்த செங்கல் சுவரை உடைக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா உள்ளதான் அந்த பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு.
இவன் விறுவிறுன்னு துப்பாக்கி எடுத்துட்டு அந்த பக்கம் போக வக்கீலு அந்த செங்கல் சுவரை உடைச்சு உள்ள இருக்கிற கதவையும் உடைச்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்துட்டாருங்க. வந்ததும் அவருக்கு போன நாத்தம் அடிக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டான். இதுக்கு மேல அவனால நகர முடியல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறான். உள்ள வந்த நம்ம வக்கீலு இருக்கிற அந்த சாக்கு முட்டையை திறந்து பார்த்தா உள்ள தம்பிகான அக்கா தங்கச்சி 3 பேரும் செத்து புணமாயி எலும்பு கூட கிடக்குறாங்க. என்னையா அது, ஏதோ ஒரு புணம் கிடக்கும் அப்ப புணம் கிடக்குன்னு பார்த்தா இவங்க 3 பேரோட புணம் கிடக்குதுன்னு நமக்கு ஷாக்கா இருக்குது. இந்த பக்கம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஒரிஜினலா மூத்தவன் மயக்கம் தெளிஞ்சு இங்க கிளம்பி வர்றதுக்குள்ள அப்பங்காரன் சிம்னி வழியா உள்ள இறங்கினால தான் பிள்ளைங்க 3 பேரையும் கொடூரமா கொண்டு போட்டான். ஆனா அவனால உள்ள இருந்து வெளியில வர முடியல. ஏன்னா இறங்குறது ஈஸி, சிம்னி வழியா ஏற முடியாது. வெளிப்பக்கமா கதவு தாப்பா போட்டு பூட்டப்பட்டு இருக்கிறதுனால அவரால் வெளியிலயும் வர முடியல. உள்ள அவங்களோட கதறல் சத்தம் தான் கேட்டிருக்கும். எல்லாரையும் கொன்னுட்டாங்கிறது அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் வெளியில வந்துடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு வெளியில அந்த கதவை கம்ப்ளீட்டா மூடுறாப்ல செங்கலால ஒரு சுவரையே எழுப்பி வச்சுட்டாரு நம்ம ஹீரோ. மூத்தவை எழுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் கதையில எழுதி வச்சிருக்கா. அதை படிச்சு அந்த அம்மா கதறி அழுகுது. இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க 3 பேர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னா நாம இவங்க 4 பேர் நல்லா பேசி பலனதெல்லாம் பார்த்தோமே, அப்ப அது என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வயல காட்டுறாங்க பாருங்க. அன்னைக்கே என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. நம்ம 4 பேர் ஒன்னா இருப்போம் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தான்ல, எந்த நிலைமையிலும் உங்களை நான் கைவிட மாட்டேன் காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தான்ல. இப்ப அப்பாவை மேல உள்ள வச்சு அடைச்சு செங்கலால அந்த சுவரை எழுப்பின பிறகு நீங்க போன இடத்துக்கே நானும் போயிறேன்னு முடிவு பண்ணி தன்னைத்தானே சுட்டுக்க முயற்சி பண்றார், சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்றார். அந்த நொடிதான் இறந்து போன 3 பேரும் எருக்கு வந்து நிக்கிறாப்ல இவனுக்கு தோணும். அண்ணா அண்ணான்னு சத்தம் கேக்குது உள்ள இருந்து. இரண்டானு இவனும் உள்ள வந்து பாக்குறான். உள்ள வந்து பார்த்தா அவங்க 3 பேர் இங்க படுத்திருக்காங்க. டேய் என்னடா இங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் 4 பேர் ஒன்னாவே வராங்க. வந்தா எதுக்க படிக்கட்டுல ஒரு பெரிய கண்ணாடி உண்டு. அந்த கண்ணாடியில இவன் முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு 4 பேர் நிக்கிறாப்ல தெரியுது. ஆனா கண்ணாடியில நிஜத்துல அவன் ஒருத்தன் தான் நிக்கிறாங்கிறது தெரியுது. அந்த நிஜம் இவனுக்கு பிடிக்கலங்கிறதுனால கண்ணாடியை நொறுக்கிட்டான். அப்புறம் ஒரு கோடை போட்டு இந்த கோட்டை நீங்க தாண்டி வந்தீங்கன்னா நம்ம பழைய கஷ்டம் பழைய மெமரி எல்லாமே நீங்க மறந்துடணும். இனிமே நாம எழுத போறதா நம்ம வாழ்க்கை நம்ம கதை. சோ தாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மறந்துடும் அப்படின்னு நல்லா கன்வின்ஸ் பண்ணி தம்பியை கூப்பிடுறான். அப்புறம் மீதி ஆட்கள் அடுத்தடுத்து தாண்டாங்க. பழசெல்லாம் மறந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் பேசிட்டு இருக்கிறான். ஆனா நிஜத்துல கண்ணாடியில என்ன நடக்குதுன்னு நம்ம காட்டுறாங்க பாருங்க. தனக்கு தானே நம்ம பய பேசிட்டு இருந்திருக்கான். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அன்னியன் படத்துல. ரெமோ அன்னியனை நம்ம பார்த்திருப்போம்ல, அந்த மாதிரி இவன் ஒரே ஆள் தான். ஆனா இவனே 4 பர்சனாலிட்டி இருக்கிறாப்ல நினைச்சுக்கிட்டு பிஹேவ் பண்றான். கண்ணாடியில உண்மையான நிலவரம் தெரியுது, தான் ஒருத்தன் தான் இருக்கிறோங்கிற அந்த உண்மை நிலவரம் தெரியும். அதை அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதை இவன் முழுக்க மறக்கணுங்கிறதுக்காக வீட்டுல இருந்த எல்லா கண்ணாடியும் ஒரு ரூம்ல கொண்டு போய் அடைச்சிடறான். படிக்கட்டுல இருந்த பெரிய கண்ணாடிக்கு ஒரு பெரிய சாக்கு கொண்டு போய் போட்டு அந்த கண்ணாடியை மூடிடுறான். அந்த புக்ல கடைசியில என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. உள்ள இப்ப அப்பங்கார இறங்கி 3 பேரை கொன்னால அவனால இப்போ அந்த சிம்னி வழியா மேல ஏற முடியாது. இறங்குறது ஈஸி, ஏற முடியாது, கயிறு வேணும். இந்த பக்கம் கதவை திறந்து இந்த பக்கத்துல வர முடியாது, ஏன்னா சுவர் எழுப்பியாச்சு. மேல இருந்து ஊன்னு கத்திக்கிட்டு இருப்பான். தொண்டையில கத்திய சொருகினான் இல்லையா, அதனால தெளிவா அவரால் பேச முடியாதும் சவுண்ட் கொடுக்க முடியும்ல. ஊன்னு கத்திக்கிட்டு இருந்த அந்த சவுண்ட் எல்லாம் நாளாக கொஞ்சமா அடங்கி போயிடுச்சான். இப்போ இவ என்ன நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து ஓடியாரா. இவங்க வீட்டுக்கு தான் கையில இந்த புக் எடுத்துக்கிட்டு தான் ஓடியாரா. இங்க வந்து பார்த்தா வக்கீலோட கொடை வக்கீலோட பை இருக்குது. ஆனா வக்கீல காணோம். படிக்கட்டுல மேல ஏறி வரும்போது கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கிறத கவனிக்கிறா. உடைச்சது யாரு? நம்ம ஹீரோ தான். ஏன் உடைச்சான்? தனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறது அவன் முழுசா மறக்கணும். தன்னோட தான் குடும்பம் இருக்குன்ற அந்த நினைப்பு அவனுக்கு இருக்கணும். உண்மையை காட்டுற அந்த கண்ணாடி வேணான்னு தான் உடைச்சிருப்பான். நம்ம பையன் எங்கன்னு பார்த்தா கூடார மாதிரி ஒண்ணு போட்டு குழந்தைங்க எல்லாம் உள்ள உட்காந்துருக்குங்கல்ல, அதுக்குள்ள சத்தம் கேக்குது. இவளும் மெதுவா போய் அழுகையோட எட்டி பாக்குறா. பார்த்தா உள்ள தங்கச்சி அக்கா இவங்க மூத்தவன் இளையவன் எல்லாரோட சவுண்டும் கேட்கும். ஆனா அவங்க எல்லாரோட டயலாகையும் உள்ள பேசிட்டு இருக்கிறது அவன் தான். இதுதான் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது. இதை அவ புரிஞ்சுக்கிறா. அதே சமயம் அக்கா காரியே ஜாக்க நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த டயலாக சொல்றது இவன் தான். உள்ள இருந்து அந்த பர்சனாலிட்டி இப்படி சொல்ல வைக்குது, இவனை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு. அவளும் வந்து ஆசை அவனை தொட்டு பாப்பா. இல்லன்னு நீங்க இருக்க கூடாதுன்னு கத்துறா. அப்பதான் அவனோட வயிற்று பக்கத்துல ஏதோ ரத்த ஒழுகுதுங்கிறத இவ கவனிக்கிறா. என்னன்னு ஒவ்வொரு பார்த்தா வயிற்று பக்கம் ஃபுல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சிருக்குது. அதான் தம்பிகாரனுக்கு அடிபட்டதுல சைல்ல, ஆனா நிஜத்துல அடிபட்டது இவனுக்கு தான். எனக்கு எல்லாம் தெரியும், நீ கவலைப்படாத, நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கலாம், பயப்படாதன்னு ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்றா. அவ ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு கதறான் என்ன விட்டுருன்ட்டு. அதே சமயம் இவ மேல பக்கத்துல இருந்து செங்கல் எல்லாம் உடஞ்சு விழுகிறத கவனிச்சிருக்கா. உள்ள போய் பார்த்தா சாக்கு பையில மூடப்பட்டு கிடந்த அந்த 3 டெட் பாடிஸையும் பாக்குறான். அவங்க 3 பேரையும் டெட் பாடியை பார்த்துட்டு இவ கதறி போறா பாவம். அப்புறம் அந்த டெட் பாடிஸ் மேல இருக்கிற அந்த சாக்க மறுபடியும் போட்டு மூடிடுறா. அப்புறம் தான் உள்ள வக்கீல் சாக கிடக்கிறத கவனிக்கிறா. யார் ஒன்னு இப்படி குத்துனான்னு கேட்கும்போது கதவு பக்கத்தை கை காட்டுறார். திரும்பி பார்த்தா ஒரு கை கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த கை இந்த பக்கத்துல வரும். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்பங்கார இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கிறான். இவளுக்கு பயம். ஆனா அந்த பயத்தை தாண்டி உதவிக்கு மூத்தவனை இளையவனை அக்காவை தம்பி எல்லாரோட பேரை சொல்லியும் கூப்பிடுறா. நீங்க வாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு. ஜாக்கன் கூப்பிடும் போது அவன் வரல, ஏன்னா அவனோட
பர்சனாலிட்டிக்கு அவன் பயம் இருக்கிற ஒருத்தன். ஆனா மூத்தவனோட தம்பி இருக்கிறான்ல இளையவன் பில்லி, அவன் ரொம்ப தைரியமானவன். இவங்க கீழே கிடந்த அந்த பொட்டி இருக்குல்ல, பணம் இருக்கிற பொட்டி, அதை கையில வச்சுக்கிட்டு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கு நான் பயப்படவே மாட்டேன், தைரியமா இருந்தா முன்னாடி வா, உன் மூஞ்சியை காட்டு அப்படின்னு கூப்பிடுவா. நான் தனியால் இல்ல, என் கூட 4 பேர் இருக்கிறாங்கன்னு பேசுவா. அதெல்லாம் கீழே இருக்கிற நம்ம ஜாக்கு கேக்குது. அடுத்த நொடி அப்பங்காரன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கடந்த ஒரு 35 நாளா சோறு தண்ணி சாப்பிடாம கிடந்ததுனால ஆளு எலும்பு தோலுமா எப்படி கிடக்குறான்னு பாருங்க. அதே மாதிரி அந்த ஆளு கையில கத்தி ஒண்ணு இருக்கும். கத்தி எப்படி வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் இல்லையா? தம்பிக்காரன் பணத்தை எடுக்கிறதுக்காக கீழே இறங்குவான்ல, அப்போ அந்த கயத்தை அறுத்து விடும்போது கத்தியும் சேர்ந்து விழுந்திருக்கும். நிஜத்துல அதே மாதிரி இறங்குனது தம்பி கிடையாது, ஆக்சுவலி நம்ம அண்ணங்காரன் ஜாக்கு தான். அப்பதான் அவருக்கு வயிற்று பக்கத்துல அடிபட்டு இருக்கும். இவனுக்கு தான் அடிபட்டு ரத்த ஒலிட்டு இருக்குது. மேல இருந்து கத்துறா, உதவிக்கு வாங்க உதவிக்கு வாங்கன்னு. டே பில்லி வாடா, உதவிக்கு வாடா, டே இளையவனே உதவிக்கு வாடா கூப்பிட்டதும் ஜாக்குக்குள்ள இருக்கிற அந்த பில்லிங்கிற பர்சனாலிட்டி, ஜாக் என்ன விடு, நான் அந்த அப்பனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் வந்தா கத்தியால குத்த வரும்போது கத்தியவை தட்டி விட்டுட்டா பெட்டியை வச்சு. ஆனால் அவரு இந்த அம்மாவை கீழே தள்ளி கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிச்சிட்டார். நங்குன தலைய கீழே மோத ஆரம்பிக்கிறார். இவளையும் கொண்டுடுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயம் துப்பாக்கியோட நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற பில்லிங்கிற அந்த பர்சனாலிட்டி வருது. இளையன் வர்றான். விட்ரா அவளன்னு துப்பாக்கியோட வர்றவன் ஒரே சுடு. ஏற்கனவே டாட்னு தான் அப்பா வர பேர் போட்டு அந்த புல்லட்டை துப்பாக்கிக்குள்ள போட்டு வச்சதே அந்த இளையவன் தான். இப்ப அவனோட பர்சனாலிட்டியே அவரை சுட்டு கொன்னுடுச்சு. அந்த தோட்டாவுக்கு இரையாயிட்டார். அப்பையும் அவனுக்கு துணையா இருந்து நான் பாத்துக்கிறேன்னு கட்டி பிடிச்சுக்கிறா. அப்புறம் நாட்கள் உருண்டோடுது. டாக்டர் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாப்ல. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ வாழணுமா? வேற நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல துணையை நீ தேடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அவ மாத்திரை கொடுங்க நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. டாக்டரும் சரி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஒரு பொண்ணு மாத்திரையை கொடுத்து அனுப்பிச்சு வைக்க இவ்வளவு மாத்திரையை வாங்கிட்டு அதே வீட்டுக்கு தான் வரா. ஜாக்கை இவ தான் நல்லபடியா பாத்துக்கிறா போல தெரியுது. ஆனா அந்த மாத்திரையை அவன் சாப்பிடறான்னு தெரியல. ஏன்னா இப்படி வாங்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாத்தையுமே பாத்ரூம்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்கா. அவன் சாப்பிடறானா என்னன்னு தெரியல. இவளும் சாப்பிட சொல்லி கம்பல் படுத்தவும் இல்ல. ஏன்னா இதை சாப்பிட்டா அது ஒரு ஹெலுசினேஷன், அப்படி ஒரு 4 பர்சனாலிட்டி இல்லங்கிறாப்ல அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நடப்புக்கு வருவான். ஆனா அவனுக்கு நிம்மதியா இருக்கிறதே அவங்க 4 பேரும் தான் கூட இருக்கிறாங்கிற நினைப்பு தான். தான் பண்ண அந்த சத்தியத்தை காப்பாத்துறோங்கிற நினைப்பு தான். அதுக்காகத்தான் அதெல்லாம் கம்பல் பண்ணாம அவன் போக்குக்கு அவ விட்டுறா. ஏதோ கிஃப்ட் மாதிரி ஒன்னு கொண்டு வந்திருக்கா. என்னன்னு அவன் ஓபன் பண்ணி பாக்குறான். இன்னைக்கு அவனோட பிறந்தநாள் போல, 21வது பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி தான் கொடுக்குறா. குடும்பத்தோட அவங்க எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ. அப்புறம் காட்டு பக்கத்தை அடிக்கடி இவன் எதுக்க பாக்குறத பாத்துக்கிட்டு உங்களுக்கா நான் காத்துட்டு இருப்பேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிடுறா. எதுக்க பார்த்தா அவங்க 3 பேரு ஜாலியா விளையாண்டு இந்த பக்கத்துல வராங்க. அண்ணா இருறா நாங்களும் வரோன்ட்டு அவங்க 4 பேரையும் சேர்ந்து தான் ஏத்துக்கிட்டு இருக்கா. அவங்க 4 பேரையும் சேர்ந்து தான் இவ வாழ்ந்துகிட்டு இருக்கிறானே சொல்லலாம். எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம்ல. எந்த நொடி நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, மேல கண்டிப்பா ஒரு டெட் பாடி கிடக்கும், அது அப்பனோட டெட் பாடியா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு டெட் பாடிக்கு பதிலா 3 டெட் பாடி கிடந்தது. அதுவும் இவங்க 3 பேர் செத்து போய் கிடந்ததுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். இதை நாம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், கணிச்சிருக்கவும் மாட்டோம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.